ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் திரை திருவிழா QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, கண்டெஸ்ட்ல கலந்துக்குங்க. குட் பேட் அக்லி மூவி டிக்கெட்ஸ் வெல்லுங்க. பவர்ட் பை கேபின் லைன் டேட் சிரப். நாடு முழுவதும் உள்ள வக்ஃப் வாரியங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சொத்துக்களை நிர்வகிப்பதில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர வக்ஃப் சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டன. இது தொடர்பான வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் கடந்த வாரம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 5ஆம் தேதி ஜனாதிபதி திரௌபதி முர்மு மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்து கையெழுத்திட்டதைத் தொடர்ந்து புதிய வக்ஃப் சட்டம் 2025 நடைமுறைக்கு வந்தது. இந்த மசோதாவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாடி, திரிணாமுல் காங்கிரஸ் முதலான பல எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையில் கேரளாவில் நடக்கும் கூட்டணி அரசு வக்ஃப் திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டசபையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியது. அதற்கு எதிர்க்கட்சியான காங்கிரசும் ஆதரவு தெரிவித்தது. இப்போது புதிய சட்டம் வந்துவிட்டதால் எதிர்ப்பை ஓரமாக வைத்துவிட்டு புதிய வக்ஃப் வாரியத்தை உருவாக்குவதற்கான வேலைகளில் கேரள கம்யூனிஸ்ட் கூட்டணி அரசு ஈடுபட்டுள்ளது. கேரளாவின் வக்ஃப் வாரிய நிர்வாகிகளின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு டிசம்பர் 19 முடிவடைந்தது. வக்ஃப் வாரிய தேர்தல் நடந்து முடியும் வரை அதன் பதவிக்காலத்தை கேரள ஐகோர்ட் நீட்டித்து உத்தரவிட்டிருந்தது. பழைய வக்ஃப் சட்டப்படி புதிய வாரியத்தை அமைப்பதற்கான வேலைகளை கேரள அரசு செய்து முடித்தது. வக்ஃப் வாரிய தேர்தல் அட்டவணையையும் வெளியிட்டது. அதற்குள் புதிய வக்ஃப் சட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டதால் புதிய சட்டத்தின் கீழ் வக்ஃப் வாரியத்தை அமைக்க வேண்டிய கட்டாயம் கேரள அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டிலேயே புதிய சட்டப்படி வக்ஃப் வாரியத்தை அமைக்கும் முதல் மாநிலம் என்ற பெயரை கேரளா பெற்றுள்ளது. இது பற்றி கேரள வக்ஃப் அமைச்சர் அப்துர் ரஹ்மான் கூறியதாவது: புதிய வக்ஃப் சட்டப்படி கேரளாவின் புதிய வக்ஃப் வாரியத்தை 1 மாதத்தில் அமைத்து முடிப்போம். வாரியத்தின் செயல்பாடுகளை நிறுத்தி வைக்க முடியாத நிலையில் இருக்கிறோம் என அமைச்சர் அப்துர் ரஹ்மான் தெரிவித்தார்.